சுடுகாட்டில் இவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருமே இவங்கள அடித்து துரத்துறாங்க. இவங்களும் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க அவங்க ரூமுக்கு. நாள் வேலைக்கு போயிட்டு வந்து ரூமுக்கு வந்தால் ரூம் எல்லாம் ரொம்ப அலங்கோலமாக இருக்குது. அதை பார்த்து அந்த பசங்களை கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன இப்படி இருக்குது அப்படின்னு. அவங்களும் எனக்கு தெரியாது, நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பசிக்குது அப்படின்னு வீட்டில் கொஞ்சமாக சமைக்கிறாங்க. அது பத்தாது அப்படின்னு வெளியே போய் பிரியாணி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு 4 பேரும் வெளியே போய் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது சமைச்ச சாப்பாடு எல்லாம் யாரோ சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. அதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ மணி 11 ஆகுது. கரண்ட் கட் ஆகுது. என்னன்னு பார்த்தா கதவு திறந்து ஒரு கருப்பு கலர்ல உருவம் நிக்குது. அதை பார்த்து அலற அடிச்சு ரூமுக்குள்ள 4 பேரும் ஓடி போறாங்க. உள்ள போனவங்க விடிஞ்சுதான் வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா அவங்க நைட்டு வாங்கிட்டு வந்த அந்த பிரியாணியும் யாரோ சாப்பிட்டு அப்படியே எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காங்க. இது பேயோட வேலை அப்படின்னு நினைச்சு சாமி கும்பிட்ட பொருள் எல்லாமே எடுத்து வந்து கதவுல மாட்டி வைக்கிறாங்க. ஊருக்கு போயிருந்த ஃப்ரெண்டும் இப்போ வந்துட்டான். வந்து என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க நடந்ததெல்லாம் சொல்றாங்க. நான் அவன் எதுவுமே நம்பவே மாட்டான். அடுத்த நாள் அவனும் தூங்கி எழுந்து வெளியே வந்து பார்க்கும்போது அவன் ஊர்ல இருந்து எடுத்து வந்த சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே சாப்பிட்டு செதறி போய் கிடக்குது. அதை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகி அவங்க கிட்ட எல்லாம் கத்துறான். அப்போ இதை யாரு தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள கேமரா வைக்கிறாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற கபோர்டு ஒன்று திறந்து அதுல இருந்து ஒரு எலுமிச்சை பழம் உருண்டு ஓடி வந்து ஊர்ல இருந்து வந்தாலும் அவனோட பொருள் மேல உட்காருது. உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. வேகமா வீட்டுக்குள்ள போய் இருந்த சாப்பாடு எல்லாத்தையும் தரையில கொட்டி குழம்பு ஊத்தி பெசஞ்சு பீச கையில சாப்பிட்றான் பேய் பிடிச்ச மாதிரி. இதை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்போ இவ்வளோ நாள் நீ தான் இது மாதிரி பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு அவனை திட்டுறாங்க. அவனை திட்டிட்டு இருக்கும் போதே அவங்க கண்ணு முன்னாடி அந்த கபோர்ட் திறந்து அதுல இருந்து எலுமிச்சை பழம் உருண்டு ஓடி வருது. அதை பார்த்து இவங்க எல்லாருமே இது நீ கையில வச்சு ரிகர்சல் பார்த்தியே அந்த எலுமிச்சை பழம் தானே அப்படின்னு அவங்க கிட்ட கேட்குறாங்க. ஆமா, ஆனால் நான் திண்ணை மேல உட்காந்து தானே இந்த மந்திரம் சொன்னேன், எப்படி படிக்கும் அப்படின்னு சொல்றான். உட்காந்து படிச்ச அந்த திண்ணைக்கு கீழே பல வருஷத்துக்கு முன்னாடி புதைச்ச ஒரு பொணம் இருக்கும். அதோட ஆவிதான் இந்த பழத்துக்குள்ள இறங்கியிருக்கும். இப்போ அந்த எலுமிச்சை பழத்தை ஒரு ஜார்க்குள்ள போட்டு பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கமா தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு எடுத்துட்டு போய் தூக்கி போடுறாங்க. ஆனா அந்த ஜார் உடஞ்சி இந்த எலுமிச்சை பழம் இவன் பைக்ல ஏறி உட்காந்துக்கிட்டு இவன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த எலுமிச்சை பழம் வீட்டுக்குள்ள போய் முன்னாடியே சேருது. அதை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே அலறி பயப்படுறாங்க. இப்பதானே இதை தூக்கி போட்டுட்டு வந்தோம், எப்படி இது வந்துச்சுன்னு இவனும் பார்த்து அதிர்ச்சி ஆகிறான்.